ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம லாண்ட்ரி டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம துணியெல்லாம் எடுத்துகிட்டு கார்டு, சாவி, வாஷிங் லிக்விட் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ கீழே போகிறோம். கீழேயே இருக்குது வாஷிங்க்கு. ஸோ இந்த தள்ளுற மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கேரி பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வந்து லிஃப்ட்குள்ளே போய் கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அப்படியே நம்ம மேனேஜ்மெண்ட் போஸ் ஒன்று கொடுத்துட்டு அப்படியே வந்தோம்னா லாண்ட்ரி ரூம் வந்துடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையரும் வாஷிங் மிஷினும் ஆப்போசிட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ ஈஸியாக நம்ம கேரி பண்ணிக்கலாம் துணியை. இப்போ இதுக்கு வந்து ஒரு கார்டு இருக்குது. இந்த கார்டில் லோட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதில் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா $2 தான் இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு வந்து அமௌண்ட் ஆட் பண்ணணுன்னா வந்து நம்ம கிரெடிட் ஆர் டெபிட் கார்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிங்கன்னா அதுவே கேட்கும். ஸோ இப்போ நம்ம வந்து $10 பண்ண போகிறோம் அமௌண்ட்டு. அது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து காசு எடுக்கணும் அப்படின்னு அதுவே கேட்கும். ஸோ நம்ம வந்து செக்கிங் அக்கௌண்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ பார்த்திங்களா செக்கிங் அக்கௌண்ட் கேட்குது. இப்போ நம்ம பின் போடணும். நம்ம பின் போட்டோம்னா அது கொஞ்ச நேரம் எடுத்துக்கும் டைமு. ஸோ நம்ம இப்போ அது சொல்லாமல் வந்து அந்த மிஷின் சொல்லாமல் நம்ம கார்டை வெளியே எடுக்கக்கூடாது. எடுத்தோம்னா அதில் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் போயிடும். ஸோ இப்போ பார்த்திங்களா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ அது சொன்னதுக்கப்புறம் நம்ம டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எடுத்துடணும் வெளியே. இப்போ வந்து நம்ம அந்த லாண்ட்ரி கார்டில் வந்து அது ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம துணியெல்லாம் லோட் பண்ணியாச்சா? இதுக்கப்புறம் நம்ம வாஷிங் லிக்விட் ஊற்றுறோம். ஸோ ஊற்றி அதையும் உள்ளே போட்டுட்டு அதுக்கு ஒரு ஏரியா இருக்குது, பிங்கிற ஒரு இடத்துல தான் ஊற்றணும், மெயின் வாஷில். இப்போ இதுக்கு நம்ம மீடியம் அண்ட் பெர்ம் ப்ரெஸ் அப்படின்னு கொடுக்கணும், வார்ம் டெம்பரேச்சரில் துவைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த லாண்ட்ரி கார்டை வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணோம்னா அதுவே சொல்லும் இந்த மாதிரி இவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் கொடுத்தோம்னா அதுவாகவே காசு எடுத்துகிட்டு பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிடும். ஸோ வாஷிங் மிஷினில் துவைக்கிறதுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு 1/2 hour எடுக்கும். ஸோ இப்போ பார்த்திங்களா புல் கார்டுன்னு சொன்ன உடனே அப்படியே நம்ம எடுத்துடணும் வெளியே. எடுத்ததுக்கப்புறம் அது துவைக்க ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ அப்படியே ஒரு சன்னுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு இப்போ நம்ம ட்ரையரில் மாற்றி போட்டுட்ருக்கோம். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே இதுதாங்க ஹை டெம்பரேச்சரில் போட்டு பேமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் கொடுத்தோம்னா ட்ரையர் மட்டும் கொஞ்சம் அது டைம் எடுத்துக்கும். ஹீட் ஆகி வரணும் அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அது வந்து ஒரு 60 minutes போகும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மணி நேரம் நம்ம ஜாலியாக நம்ம வீட்டில் வந்து வேலையை பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கலாம். அப்படியே வந்தோம்னா இப்போ பார்த்திங்களா சுட ரெடி ஆயிடுச்சு துணி. இப்போ வந்து லிண்ட்டை வந்து க்ளீன் பண்ணணும். லிண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அந்த துணியிலேருந்து அந்த சில நூலெல்லாம் வரும், அதெல்லாம் கலெக்டாகி அங்கே இருக்கும். இப்போ நம்ம அப்படியே சுட அந்த எடுத்துகிட்டு வந்த துணியை மடித்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அப்படியே நிம்மதியாக இருக்கும். ஸோ இப்போ நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே பாட்டு கேட்டு பண்ணோம்னா ஒரே வைபாக இருக்கும். அதுக்கப்புறம் முடிச்சாச்சு. பாய். என்ன கைஸ், பாய் சொன்ன வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிங்களா? ஒன்றே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.